கரூர் சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிபிஐ என்கொயரிஸ் ரொம்ப 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 சீரியஸா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது. இந்த சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரா குறைஞ்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களோட என்கொயரிஸ் எல்லாம் நாங்க அனுமதிக்கவே மாட்டோம். தீர்ப்பு அப்படிங்கிறது விஜய்க்கு சாதகமா அப்படிங்கிறது வரக்கூடாது. விஜய்க்கு எதிர்ப்பா எங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் என்ன செய்திருக்கிறாங்கன்னு தெரியுமா? இப்போ மேல்முறையீடு அப்படிங்கிறது செய்திருக்கிறாங்க. கேட்கவே எவ்வளவு மோசமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, ஒரே ஒரு கேள்விதான். உங்களுக்கு ஏன் அவ்வளவு ஒரு ஆர்வம்? திமுகவுக்கு எதுக்காக இவ்வளவு ஒரு என்ன சொல்லுவாங்க அது என்னமோ ஒண்ணுங்க. எதுக்கு அப்படி? எதுக்கு? தப்பு செய்யல அப்படின்னா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும்? சிபிஐ என்கொயரி வரட்டும், இல்ல இடி ரைடு வரட்டும், என்ன வேணா வரட்டுமே. தப்பு செய்ய தில்லா அப்படியே கால தூக்கி விட்டு கெத்தா உட்காருவோம்ல, உட்காருவோமா மாட்டோமா? எதுக்கு இப்போ திமுக அரசாங்கத்துக்கு எதுக்கு இந்த பிரச்சனைங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட்ட அந்த ஒரு மீட்டிங் கரெக்டா மக்கள் குவிஞ்சுதான் அவர்களுக்காக. அது அவங்களோட இஷ்யூ. விஜய் தான் சரியில்லை, அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது இன்றைய தேதி வரைக்கும் விஜய் அவர்கள் மீது தான் வைக்கப்படுது அவர்களால, இல்லையா? இப்ப இந்த சினாரியோல விஜய்க்கே வரட்டுமே, சிபிஐ என்கொயரியே கண்டுபிடிக்கட்டுமே. கண்டுபிடிச்சு விஜய் மேலதானே தப்பு. நீங்க என்ன சொல்றீங்க? விஜய் மேலதான் தப்பு, விஜய் மேலதான் தப்புன்னு அவங்களுமே சிபிஐ என்கொயரிஸ் எல்லாத்தையும் பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஏ டு இசட் செக் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லட்டுமே. தீர்ப்பு வந்துரும்ல. விஜய் மேலதானே வரப்போகுது நீங்க சொல்ற மாதிரி. அப்ப ஏங்க நீங்க வேணாங்கிறீங்க? அப்ப விஜய்க்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா, இல்ல உங்களுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணிக்கிறீங்களா? நம்ம எதுலயுமே சிக்கிர கூடாதுரா, பார்த்து கவனமா இருக்கணும்டா அந்த மாதிரியா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சொன்னா மட்டும் சுருங்குது. வைஷ்ணவிக்கெல்லாம் சொல்லணுமா? அந்த ஒரு மியூசிக்கை போட்டா போதும் அப்படியே மூஞ்செல்லாம் மாறிடும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவரு அப்படின்னு சொல்லி நினைச்சவங்க அவரை பிடிக்கும். உள்ள ஒரு ஆழ் மனசுல ஒரு சந்தோஷம். ஐயோ, அவரோட அந்த டைலாக் வருது, சிரிப்பு வருது, எல்லாரும் ஆதரவா அவருக்காக கை தட்டுறாங்க, கொண்டாடுறாங்க, சந்தோஷமா இருக்கு. ஆனா வெளிப்படுத்த முடியாது. ஏன்? நீ ஏன்னா இங்க இல்ல. இங்க இருந்து என்ன பண்ணிட்ட? மொத்தமா வெறுக்கிற ஒரு டீமுக்குள்ள போயிட்ட. உனக்கு பிடிச்சாலும் உன்னால பண்ண முடியாது. நாஞ்சில் சம்பத் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறாரு. அவர் இணைஞ்சதுக்கு அப்புறம் அவர் கொடுக்குற முதல் வீடியோ என்னவா இருக்கு தெரியுமா? இந்த கரூர் சம்பவத்துல நீதிமன்றம் அவருக்காக சிபிஐ என்கொயரிஸ் அப்படிங்கறத நாங்க உள்ள எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னது விஜய்க்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி. அவருக்கு ஒரு புதுசா ஒரு வாசல் திறந்து வச்சிருக்காங்க நீதிமன்றம். இதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு அழுது சோகமா இருந்து அந்த தொண்டர்கள் எல்லாரோட நிலையும் மாறும். உள்ள கண்டுபிடிச்சாங்கன்னா என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக திமுக சைடு இருந்து கொடைச்சல் அப்படிங்கிறது அதிக அளவுல இருந்திருக்கு. அவரு பேச்சாளரா திமுக தாங்க எங்களுக்கு உயிர் மூச்சுங்கிற அளவுக்கு பேசிடுவாரு. எல்லா இடங்களுக்கும் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் இவரு போயிட்டு அவருடைய ஆலோசகர் மாதிரி தான் பேசுவாரு, இல்லையா? இப்படிதான் நடந்துட்டு இருக்கு எல்லா பிளேஸ்லயும். இப்போ இந்த ஒரு சின்ன இந்த லைட்டான ஒரு இது இருக்குல்ல, இந்த அசைவின் காரணமா வயிற்றுல அடிக்கிற கணக்குல அங்க எங்க மீட்டிங் போட்டாலும் இவரை கூப்பிடுறது இல்ல. கூப்பிட்டுட்டு போயிட்டு இவருக்குன்னு ஒரு டாபிக்கை கொடுத்துட்டு இவர் பேசும் நேரத்துல சகமா இருக்கிறாங்கல்ல, இவருடைய சக ஒர்க் பண்ற கொலீக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மேடையில பேசும்போது இவரை ஃபுல்லா டேமேஜ் பண்ணி, ஏன் கூடயே தங்கையாக பார்த்தனான், தம்பியாக பார்த்தனான், நம்ம கழகத்துக்குள்ளேயே இருக்கிற ஆட்களா எனக்கு உயிர் நாடியா பார்த்த அவர்கள் என்ன இழிவா பேசுறது என்னால ஏத்துக்கவே முடியல. அடுத்தடுத்த விழாக்கள் அப்படிங்கிறது அதிக அளவுல கொண்டாடப்படும் சூழ்நிலையில என்னை அவமதிக்கிறாங்க, என்னை கூப்பிடல, நான் தான் முதல் பேச்சாளர் அப்படின்னு எப்பவுமே இருக்கிற அந்த விஷயம் என்னவா மாறுது? அப்படியே மாறி படிப்படியே எனக்கு பின்னாடி 10ஆவதா இருக்கிற ஆட்களை முன்னாடி கூட்டிட்டு என்னை 10க்கும் கீழே தள்ளி என்னுடைய வயிற்றுல அடிக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடக்கும் பட்சத்துல எனக்கு மரியாதை இல்லை. என்னால இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை அதுல ஓட்ட முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இங்க தாவறேன். முக்கியமா தந்தை டிவிக்கு விஜய் அவர்களுடைய பாதை இதுக்கப்புறம் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி வருது. அந்த ஒரு விவாதம் அப்படிங்கறத நான் போயிட்டு நல்லபடியான பாதை நல்ல தேர்வு தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இதை கேட்டுட்டு திமுகவினுடைய வசை அப்படிங்கிறது சின்னதா கிடையாது, ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட மிரட்டல் அளவுக்கு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் டோட்டலா எங்க எந்த ஊர்லனாலும் ஒரு பேச்சாளரா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இருக்க போறது நான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான நபரா நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்க போவதான செய்தி அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு பெரிய நபர் அவரு, இல்லையா? அங்க இருந்திருக்காரு. உங்க ஆட்கள், உங்க கூடவே இருந்த நபர்கள் கழுந்து ஒரு முக்கிய நபர்களா மாற்றப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேம் தான்.
இந்த ஆசைப்பட்டு இந்த ஒரு ஃபேமுக்கு ஆசைப்பட்டு கூட உங்க கூடயே இருக்கிற யார் வேணாலும் இங்க வரலாம். புரிஞ்சுக்கணும். அங்க அவங்க பண்ற டார்ச்சர்லாம் இவர் சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு தெரியுதுல்ல, ஐயோ இப்படிலாம் பண்ணுவாங்களா? ஓ இவெல்லாம் இப்படிலாம் செஞ்சிருக்காங்க போல, அவங்க நல்லவங்க மாதிரியே பேசுறாங்க பாரு, இப்படிலாம் பண்ணிருக்காங்க போல, அந்த மாதிரி தோணும்ல. தோணுதா இல்லையா எல்லாருக்கும்? இப்ப அவருடைய லைவ் வீடியோஸ் கேட்கும் போது எல்லாருக்கும் தோணும். ஏன் அந்த வேலை அப்படிங்கிறதுதான். சரி, இது அப்படியே நம்ம மடைமாற்றம் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போக வேணாம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டா அந்த விஷயத்துக்குள்ளேயே போய் பேசுவோம். உள்ள கரூர்ல இருக்கிற மக்களுடைய ஒரு குரல் என்னவாக இருக்கு அப்படின்னா, சிபிஐ என்கொயரிஸ் வராங்க, எல்லா விதமான இடத்துலயுமே வந்து அவங்களுடைய விசாரணைகள் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கு. எல்லா இடங்களையும் விசாரணை அப்படிங்கிறது செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. அமைச்சர்களை கூப்பிடுறாங்க. அங்க செந்தில் பாலாஜி அவர்களை வந்து மையப்படுத்தி ஒரு சந்தேகம் அப்படிங்கிற பேர்ல ஆதவ அர்ஜுனாவில இருந்து ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு நபர்களும் இவங்க மேல எனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி முக்கிய நபர்கள் பல பேரை கை காமிச்சிருக்காங்க. அந்த எல்லா நபர்களும் என்ன பண்றாங்க, களத்துல வராங்க, இறங்குறாங்க, அவங்களையும் விசாரணை அப்படிங்கிறது செய்யறாங்க. இது டோட்டலா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்களின் பார்வை என்னவா இருக்கு? விஜய் எதிர்க்கணும், விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் கூடுறாங்க, நம்ம பணம் கொடுத்தா கூட மாட்டேங்கிறாங்க, அங்க அவ்வளவு பேர் கூடுறாங்க, அந்த கூட்டத்தை கலைக்கணும், அடுத்த வாட்டி சேரக்கூடாதுன்னா சின்னதா ஏதாச்சும் நடந்தா பரவாயில்லன்னு நினைச்சாங்க. இது வந்து அவங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பா தான் போச்சு. யாருக்கு? திமுகவுக்கும். நம்ம இப்படி எதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அது பெரிய அளவுல இழப்பா போயிடுச்சு, நம்ம மேலேயும் கை காட்டிடுவாங்களோங்கிற ஒரு பதட்டத்தினால தானே அவங்க சிபிஐ வேணாம், தேவையில்ல, திரும்பவும் வந்து நீங்க சிபிஐ என்கொயரிஸ் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது, அதை எதிர்த்து நான் மேல்முறையீடு செய்வேன் அப்படின்னு ஏன் நிக்கணும்? இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறது ஒரு விஷயம். மருத்துவர்கள் மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. இந்த மாநாடு ஏன் நடந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷனுக்குள்ள இப்ப சிபிஐ மூக்க நுழைச்சிருக்காங்க. சரி, ஓகே, இது கூட அப்படியே ஒரு கோர்வையில 41 உயிர் அப்படிங்கிறது இறந்துச்சுல, அந்த 40 உயிரையும் ஒரே ஒரு ராத்திரியில போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்க. எப்படி? மாநாடு நடந்துச்சுல, மருத்துவ மாநாடு நடந்ததுல, அங்க இருந்த மருத்துவர்கள்லாம் வந்தாங்க, நாங்க வந்து கூட்டு வந்து பண்ணோம். அதுல எல்லாருமே போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு தகுதியான டாக்டர்ஸா? எல்லாருக்குமே தெரியுமா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு? ஒரு 50 பேர் வராங்க, 100 பேர் வராங்க, அது எல்லாருக்குமே தெரியுமா? ஒரு பாதி பேருக்கு தெரியுமா? 100 பேருன்னு வச்சா பாதி நபர்களுக்கு தெரியுமா? என்னங்க பேசுறீங்க? சேர் இல்ல, டேபிள் இல்ல, 2 தாங்க இருந்துச்சு, 8 இருந்தது, 6 இருந்ததுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல் கொண்டு அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்க சட்டப்பேரவையில இதை பத்தி ஆளாளுக்கு ஒரு டிஸ்கஷன் போடுறாங்க, ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க. என்னத்த பேசுறீங்க? ரகுபதி எல்லாம் சொல்றாப்ல, சட்டத்துறை அமைச்சர், அவருக்கெல்லாம் என்ன தெரியும்? இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் 8 சேருங்கிறாரு, இவர் 6 சேருங்கிறாரு. வேற ஒருத்தவர் மா சுப்பிரமணியம் சொல்றாரு 5 சேரு நாங்க கூடுதலா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு. எத்தனை சேருன்னே உங்களுக்கு தெரியல, எத்தனை ஸ்டூல் இருந்தது, எத்தனை படுக்க வச்ச இது இருந்தது, ஒண்ணுமே தெரியல. ஆனா என்னமோ இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு, அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இத்தனை மருத்துவர்கள் வந்தாங்க. ஏன் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கறதே ஒரு பெரிய சிக்கலா சிபிஐ பிடிச்சி நசுக்க ஆரம்பிக்கிறாங்க, பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. வேற யாராவது உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்களா, மருத்துவர்கள் எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு நோண்ட ஆரம்பிச்ச உடனே தான் சிபிஐக்கு நாங்க எதிராக இருக்கோம், அவங்க வரக்கூடாது, உள்ள நுழையக்கூடாது, எங்க மக்களை கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அரசாங்கம் அப்படிங்கிறது என்ன ஆகுது, தையதாக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீதிபதிகளை விமர்சிக்கிறோம் அப்படின்னா அது உடனே என்ன ஆகும்? இந்த விமர்சனம் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அன்னைக்கு வந்து நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பொச்சுக்குன்னு என்னென்னவோ பேசிட்டு இருந்தீங்க, என்னென்னவோ பேசுனீங்க. அந்த விஜய் அவர்கள்லாம் வந்து ஒரு நபரா? அவர் கட்சி நடத்துறதுக்கு போது அவருக்கெல்லாம் வந்து ஒரு இங்கிதம் இருக்கா? அவருக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்ன ஒரு நபரை என்ன பண்ணிட்டாங்க, நீதிபதியை புடிச்சிட்டாங்க. புடிச்சு அவர் எப்படி இப்படி பேசலான்னு மாற்று கருத்தோட சொன்ன நபர்கள் என்ன ஆயிட்டாங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். நீங்க எப்படி வந்து அவங்களை வந்து விமர்சனம் பண்ணுவீங்க? நீதிபதிகளை எப்படி விமர்சனம் பண்ணுவீங்க? புடிச்சு போடு, எல்லாத்தையும் தூக்கி போடு. வரதராஜன் அவர்கள்லாம் 72 வயது நபர், அவரெல்லாம் புடிச்சு போடுறாங்க, எல்லாரையும் புடிச்சு போடு, உள்ள தூக்கி கடாசு, அப்படி நடக்குது இல்லைங்க. அப்ப நடந்துச்சுல, இன்னைக்கு மாட்டினீங்களா? திருப்பரங்குன்றம் இஷ்யூ, நீதிமன்றம் மூக்குல அடிச்ச மாதிரி ஒரு தீர்ப்புங்கிறத கொடுக்குறாங்க, நீ தீபம் ஏத்து, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. அது எப்படியெல்லாம் மடைமாற்றம் பண்ணி, எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி, எப்படியெல்லாம் நம்மள பைத்தியக்காரன் ஆக்கணுமோ அந்த வேலைகள் சிறப்பா செய்து கடைசி வரை ஏத்தலையே. இப்ப சந்தோஷமா இருக்கும். உங்க பாருங்க, சிறுபான்மையினரே யார, முஸ்லிம்ஸே உங்களுக்காக நான் துணைக்கு நின்று இருக்கேன் பாருங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அதுல அவங்க விளக்கேத்துறதுல, தீபம் ஏற்றதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க கேட்ட எல்லாமே சிறப்பா இருக்கு. அவங்க 15 மீட்டருக்கு தூரத்துலதான் இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு மேலேயான டிஸ்டன்ஸ்லயே அது இருக்கு. களத்துக்கு போயிட்டு ஆய்வு செய்துட்டு தான் அந்த நீதிபதி அப்படிங்கிறவர் தீர்ப்பு கொடுத்திருக்காரு. நாங்க வந்து மதிக்க மாட்டோமே, நீதிபதிகளை அகேன்ஸ்டா நாங்க பண்ணுவோம். ஒன்றிய அரசாங்கம் என்ன சொன்னாலும் பயந்து சொல்லுவோமா? நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறது தான் திராவிட அரசு அப்படின்னு
செம கெத்தா பேசுற அவர்கள் நீதிமன்றத்தை அவதூறாவோ நீதிபதிகள் அவதூறா பேசினா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண அந்த நேரம் ஒண்ணு அவங்களுக்கு சாதகம். இன்னைக்கு நீதிபதியும் சரி நீதிமன்றத்தையும் சரி நாங்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நாங்க தலையாட்டிட்டு போறவங்க இல்ல, அவங்களே அவமதிக்கிறவங்க தான் நாங்க அப்படின்னு தூக்கி சுத்திட்டு இருக்காங்க. இது என்ன நியாயம்? இன்னைக்கு எங்க போச்சு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்? வேர் எங்க போச்சு? என்னத்த சொல்றதுன்னு தெரியல. விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இதற்கான ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதும் சீக்கிரமா வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சிக்கி தவிச்சு என்ன பேசுறதுன்னு புரியாம முழிப்பிதுங்கி நிற்கும் நிலையில் தள்ளப்பட்ட திமுக. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி அப்படிங்கிற விஷயத்த மறக்காம ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய இன்சிடென்ட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.